வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியோடு சிக்கிய விட்டு சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு சாத்வீக குணத்தோடு அமைதியோடும் சந்தோஷத்தோடும் காணப்படுவீங்க. மனதளவில் உற்சாகம் மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் ஆசைகளை பற்றி அதிகமாக ஆசை போட்டு கொண்டு இருப்பீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களால் மன மகிழ்ச்சி பெற்று வருவீங்க. எதையுமே யதார்த்தமாக அணுகக்கூடிய மனோபக்குவம் பெற்று இருப்பீங்க. பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகளை பெற்று வரலாம். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கத்துக்கு அதிகமாக பேசி வருவதையும் பார்க்கலாம். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் வெளி விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருவீங்க. வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வர மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது வேற்று மனிதர்களுக்காக நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பொதுவாக தனக்கு அல்லாமல் மற்றவங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதை எல்லாத்தையும் முறியெடுத்து முடிவுகளை வெற்றிகளை பார்த்து வருவீங்க. நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே வரும். காரண காரியம் என்று தடை தாமதங்களாகவே இருந்து வருது அப்படின்னு கவலைப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த மாதம் அது எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள், வீடு, வாகனம், பூமி அமைப்புகள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடும். அது சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான சில லக்ஸூரியஸான விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. பொதுவாக பொருள் ரீதியான விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான அமைப்புகள் இருக்கும். நிறைய புதிய புதிய விஷயங்களில் ஆர்வம் காட்டி வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் மூலமாக சாதகமான அமைப்புகளையும் பெற்று வரலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் உண்டு, வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் உண்டு. இருந்தபோதிலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சுப அமைப்பின் அடிப்படையில் இருக்கிறதுனால பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு கோயில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இன்னும் பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது போன்ற விஷயங்களால் நன்மைகளையும் பெற்று வருவீங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். பிரயாணங்கள் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பெரும்பாலும் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் வேகத்தையும் அவசரத்தையும் அதிகம் காட்டி வருவீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா காரியங்கள்னு வரும்போது துலாம் ராசிக்காரங்க எல்லாம் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே அவசரப்படுவீங்க. அதனால் டென்ஷன், பதட்டம் போன்ற விஷயங்கள் அதிகமாகும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மற்றவங்களோட வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகவே செய்யும். ஸோ துலாம் ராசிக்காரங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி காரிய அனுகூலம் அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாகவே இருக்குது. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் பார்த்து எல்லா விஷயமும் செய்து கொடுத்து வருவீங்க. குடும்பத்துக்குள் சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளுடைய ஆதரவையும் அனுசரிப்பையும் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாமே உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. அதனால் பெற்றோர்கள் வகையிலும் எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகும். சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருந்தாலும் கூட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் கொஞ்சம் பிடிவாதத்தோடு செயல்பட்டு வருவாங்க. இருந்தபோதிலும் ஆதாயங்கள் என்பது குறைவு இருக்காது. அதனால் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும்.
கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்களுடைய தேவையிலிருந்து செயல்பட்டு வருவீங்க. அவங்களுக்கு உதவிகரமாக நிறைய விஷயங்கள் இருந்து வரவும் செய்வீங்க. ஊழல் மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ள அவ்வப்போ வந்து போகவே செய்யும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசு விடுத்தாமல் இருந்தாலே கணவன் மனைவி உறவுக்குள்ள சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் காரியங்களை செயல்படுத்தி முடித்து காட்டுவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்முரம் காட்டி வருவீங்க. குழந்தைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வரும் செய்வாங்க. பொதுவாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளும் கலகலப்பான விஷயங்களும் எதிர்பார்க்க முடியும். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு தற்போதைய நிலையில் அந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். அதில் இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வரும் செய்வீங்க. அது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான தன்மைகளையே பார்த்து வருவீங்க. பெரும்பாலும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பெற்றும்படாமல் இருந்து வர்றதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான வகையிலே இருக்குது. சம்பகாலமாக மாணவர்கள் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் காட்டி வரவும் செய்வாங்க. இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உருவாகும். அதனாலேயே சுறுசுறுப்போடும் பரபரப்போடும் காணப்படுவீங்க. காரியங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருக்க செய்யும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் வகையில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்பது உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு வந்து கொண்டே இருந்த காரியங்களை கூட சிரமப்பட்டாவது இந்த மாதம் முடித்து காட்ட முயற்சி பண்ணுவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியான அனுகூலங்கள் என்பது இருக்கும். நிறைய பேருக்கு இது சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதே போல் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வரும் செய்வீங்க. ஓவராலாகவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. காரியங்களில் அவசரத்தையும் டென்ஷனையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.